நோவாவின் குடும்பம் ஒரே வீட்டில் தொடங்கியது. ஆனால் அந்த நாளுக்குப் பிறகு 3 வழிகள் வெளிப்பட்டன. ஹாமின் வழி அவமதிப்பும் அலட்சியமும். சேமின் வழி தேவனோடு நடக்கும் ஆசீர்வாதத்தின் வழி. யாபேத்தின் வழி விரிவும் வளர்ச்சியும். ஒரே தந்தை, ஒரே வரலாறு, ஆனால் மனநிலைதான் எதிர்காலத்தை தீர்மானித்தது. இந்த கதை சொல்கிறது, நம் குடும்பத்தை விட நம் தேர்வுகள் நம் பாதையை உருவாக்கும். நோவாவின் கதை அவனோடு முடிவடையவில்லை. அவன் 3 மகன்கள் மூலம் மனிதகுலம் பூமியெங்கும் பரவியது. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு தேர்வைச் செய்தது. சிலர் தேவனை நினைத்தார்கள், சிலர் அவரை மறந்தார்கள். ஆனால் தேவனின் திட்டம் மாறவில்லை. மனிதர் மாறினாலும், ஆம், தேவன் தன் வாக்குறுதியை காத்துக்கொண்டார். இந்த கதை சொல்கிறது, நம் வாழ்க்கை ஒரு சிறிய அத்தியாயம்தான். தேவனின் திட்டம் தலைமுறைகள் முழுவதும்.